டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியா இருக்கிற ஃபார்ம்ல யாராவது வந்துட்டு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுப்பாங்களா? நீங்க பாத்துக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா புதுசா யோசிச்சு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுக்கல. குரூப் ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தா இந்தியா 255 ரன் அடிச்சிருக்காங்க, அதுவும் ஃபைனல் மேட்ச்ல. இந்த மேட்ச்லயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த யாருன்னா நம்ம இந்தியன் டீம்ல டாப் 3ங்க. யாருன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே ஃபார்ம்ல. இன்னைக்கு பார்த்தா 18 பால்ல 50 ரன்னு. நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன் 89க்கு அவுட் ஆயிருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ல ஒரு 97 நாக்கு, செமிஃபைனல்ல ஒரு 87 நினைக்கிறேன். இப்ப பார்த்தா 89. அவரு ஒரு கடைசி 3 மேட்சா செம ஃபார்ம்ல இருக்காருங்க. நெக்ஸ்ட் இஷான் கிஷன் ஒரு 50 ரன் அடிச்சாரு. டாப் 3 மாத்திரமே 190 ரன் அடிச்சிருக்காங்க இந்தியா மேட்ச்ல வந்துட்டு. பவர் பிளேல மாத்திரமே இந்தியா எவ்வளவு ரன் அடிச்சாங்கன்னா 92 ரன், ஹையஸ்ட் ஸ்கோர் வேர்ல்டு கப்ல வந்து 92 ரன். 6 ஓவர்ஸ்ல 92 ரன் அடிச்சிருக்காங்க இந்தியா. அப்புறமா பாத்தீங்கன்னா 16th ஓவர்ல வந்துட்டு ஜிம்மி நீசம் வந்து போடுவாரு, 3 விக்கெட் எடுத்துருவாரு. யாரா இருந்தா அவர் எடுக்கிறது சஞ்சு சாம்சன் விக்கெட், நெக்ஸ்ட் இஷான் கிஷன் விக்கெட், அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்துருவாரு. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு 290ல இருந்து 300 அடிப்பாங்கன்னு இந்தியா. பட் இந்தியா பேட்டிங் கொலாப்ஸ் ஆனது எங்கன்னா அந்த 16th ஓவர் ஜிம்மி நீசம் ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுப்பாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சிவம் தூபே கடைசி ஓவர்ல 24 ரன் அடிப்பாரு. சிவம் தூபே இந்த 4 பேர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்த இந்த மேட்ச்ல வந்துட்டு 255 இந்தியா அடிச்சிருந்துக்கு காரணம் இந்த 4 பேர் டாப் 3 பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சிவம் தூபேவோட கடைசி ஓவர்ல பேட்டிங். நியூசிலாந்து ஃபீல்டிங் இன்னைக்கு தரமா பண்ணாங்க. மிஸ்ஃபீல்டு பண்ணல அவங்க வந்துட்டு அவ்வளோ. பட் ஆனா வந்துட்டு ஃபீல்டிங்லேயே ஒரு 25ல இருந்து 30 ரன் இன்னைக்கு கம்மி பண்ணிட்டாங்க நியூசிலாந்து. இந்தியா இன்னைக்கு ட்ராஃபி வின் பண்ண முடியுமா? 3rd ட்ராஃபி திரும்ப டிஃபெண்டிங் சாம்பியன் ஆவாங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.